அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டேரோட் அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். இந்த சேனலோட நோக்கம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி கொடுக்குறது தான். இப்போது நான் கேட்குறது உங்களுக்கு இப்போ தேவையான கிளாரிட்டின்னா நான் எந்த கொஷின்ஸும் கேட்க போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு என்ன கேட்கணும், கடவுள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு தான். கடவுள் உங்களை ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்க வேணாம்னு சொல்கிறாரு. அட் ப்ரெசன்ட் நீங்கள் இந்த ஆங்ஷியஸ் ஃபீலிங்லேருந்து வெளியில் வாங்க. ரொம்ப நர்வஸாக இதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. ஏதோ அப்செட்டாக இருந்திருக்கு, ஆனால் இப்போ நீங்கள் எதை பற்றியும் ஆங்ஷியஸாக இல்லை, அதுலேருந்து வெளியில் வந்துட்ருக்கீங்க. அது கிளியராக தெரியுது. யாரோ உங்களை ஒரு பெண், இதுதான் உங்களோட பிளாக்கேஜாக இருக்குது. இப்போது யாரோ ஒருத்தங்க உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஒருத்தங்க இது ரொம்ப தெளிவான கைடன்ஸ். என்ன அந்த கைடன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களை யாரோ ஒரு பெண், அதாவது கெட்ட பெண் ஏமாற்ற பார்க்குறாங்க. எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அவங்கக்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. அதுதான் உங்களோட சுச்சுவேஷன். ஆனால் அதை பற்றி நீங்கள் ஆங்ஷியஸாகவோ அதை பற்றி நீங்கள் வரிடாவோ இல்லை. பட் இது ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. இது ஒரு அட்டெம்ப்ட் யாராவது ஒருத்தங்க பண்ணலாம். என்ன அட்டெம்ப்ட் பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி என் கூட பிஸ்னஸ் பண்ணால் பயங்கரமாக ஃப்ளரிஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்களை இந்த டோர் டு ரொமான்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான். ஸோ யாராவது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபர், ஒரு ஸ்பெசிஃபிக்காக உமன் சொன்னாங்க அப்படின்னா நம்ப வேண்டாம். அவங்களோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா, உங்களோட டோர் டு ரொமான்ஸை ஸ்டாப் பண்ணுறது தான். நீங்கள் கொஞ்சம் இம்பேஷண்ட்டாக இருக்கீங்க. உங்களோட மைண்டில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் போதும், இவ்வளோ நாள் தயங்கினது, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது போதும் அப்படின்ற மாதிரி அதுதான் உங்கள் மனசில் இப்போ ஓடிட்டுருக்கு. இவ்வளோ நாள் பொறுத்தது போதும், எனக்கு வெற்றியை சுவைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்க எண்ணம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டீங்க. அதை பற்றி நீங்கள் ஆங்ஷியஸாக இல்லை. நீங்கள் ஆங்ஷியஸாக இல்லை, அது அவங்களுக்கு தெரியாது. பட் இன்னும் உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு நடக்க போகிற அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா, உங்களை ஃபினான்ஷியலாக ஏமாத்துறதுக்கு ஒரு பெண், ஸ்பெசிஃபிக்காக ஒரு கெட்ட பெண்மணி ட்ரை பண்ண போகிறாங்க. பட் உங்கள் உள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொறுத்தது போதும், நான் இன்னும் ரெஸ்ட் எடுத்துட்டேன், நான் கிளாரிட்டிக்கு வந்துட்டேன், எனக்கு இப்போ ஒரு விக்ட்ரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த விக்ட்ரி எதை பற்றிங்கிறத நம்ம ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. அந்த வெற்றி காதலாக கூட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்லேயே கூட இருக்கலாம். இது கடவுள் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புயல், அதாவது ஸ்டோம் வார்னிங். இந்த கார்டு, இந்த ஸ்டோம் வார்னிங் எதுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு, இல்லைனா வரப்போகிறது அப்படின்னா, இந்த ஸ்டோம் வார்னிங் எதுக்கு உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இந்த மாதிரி ஒரு திங்கிங் மேன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு தான். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா, அது உங்கள் நல்லதுக்கு தான். ஏன் அப்படின்னா, உங்களை இந்த அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸை பார்க்க வைக்கிறதுக்கு தான். நீங்கள் பார்க்கவே மாட்டீங்கன்னா, இப்போ லகான் கட்டின குதிரை மாதிரி நேராகவே போயிட்டுருக்கீங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அப்பா அது தப்பான வழி, அந்த பக்கம் போகாத, நான் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனையை தரேன், அந்த பிரச்சனை உன்னை டைவர்ட் பண்ணுறதுக்கு உதவும். அந்த டைவர்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நல்லதுக்கு தான். நீங்கள் இந்த அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. கடவுளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லிட்டுருக்காங்க, நேராக டோர் ரொம்ப கஷ்டம்ப்பா, சைட் டோர் எடுன்னு. நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக நான் நேர் டோரில் தான் போவன்ட்டீங்க, அது நடக்காதுன்னு சொல்லி இங்கே ஒரு பிளாக் பண்ணுறாங்க. அதுதான் ஆக்சுவலாக அந்த ஸ்டோம் வார்னிங். இங்கே ஒரு பிளாக் பண்ணனே நீங்கள் உடனே கடவுளை கோவிச்சுக்காதீங்க. இந்த பிளாக் பண்ணனையும் டைம் எடுத்துக்கோங்க. அதான் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்கிறது தான் இங்கே காட்டுது. அதுதான் உங்கள் மனசில் ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏன் இந்த பிளாக்கேஜ் உங்கள் வாழ்க்கையில் வருதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இல்லைனா நீங்கள் கூடிய சீக்கிரம் அதை புரிஞ்சுப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் கடவுள் உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறது. டோர் டு பர்சனல் ஹீலிங். இப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்களோட இதை ஹீல் பண்ணி வெளியில் வருது. நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்வி அண்ட் இங்கே வாவ், சச் எ பியூட்டிஃபுல் கார்ட். அதாவது உங்களை சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பொறாமை நிறைந்த பெண்மணி, அவங்க தான் உங்களை ஏமாற்ற பார்க்க போகிறாங்க. அந்த பொறாமை நிறைந்த பெண்மணியும் உங்களை சுற்றி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரூ லவ், அதாவது டிவைன் லவ், அதுவும் உங்களை சுற்றி இருக்குது. அதுதான் இப்போ உங்களோட என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது. உங்களை சுற்றி ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போது நீங்கள் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது. உங்களோட நோக்கம், உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இந்த காதல், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், உங்களோட வாழ்க்கை, ஃப்யூச்சர். நீங்கள் ஒரு பேலன்ஸ், இது இங்யாங் பேலன்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு லவ் இல்லை, நான் வெறும் கரியர் பேஸ்டாக தான் பார்க்குறேன் இந்த ரீடிங் அப்படின்னா, இது இங்யாங் உங்கள் பேலன்ஸ், அதாவது ஃபினான்ஷியலாகவும் ஸ்டெபிலிட்டியை தான் மென்ஷன் பண்ணுது. ரொம்ப தெளிவான கைடன்ஸ் என்னென்னா,
ஒரு கிளிட்டரி திங் அதை நம்பி ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபரையோ ஒரு பிஸ்னஸ் ஆஃபரையோ எடுத்து போய் குழியில் விழுந்துட வேண்டாங்கிறது தான் கைடன்ஸ். ஏன்னா ஒரு பொறாமை பிடிச்சவங்க உங்களை கீழே தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்கீங்க, இல்லைனா ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. உங்களை கீழே தள்ளி விடுறது தான் அவங்களோட நோக்கமே. நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸ் எடுத்து நீங்கள் இதிலேருந்து எஸ்கேப் ஆயிடணும். அப்படி எஸ்கேப் ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. பட் உங்களோட சூழ்நிலையில் கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியுது எது நல்லது எது கெட்டதுன்னு. நல்லதை நோக்கி போங்க அப்படிங்கிறத கடவுளோட கைடன்ஸும். நேரான பாதையில் இப்போ இருக்க சூழ்நிலையில் நல்லதை நோக்கி போக முடியலன்னா சைடில் இருக்க டோர், விண்டோ, சின்ன கேப்பு, சந்து பொந்து எதை பிடிச்சாவது போங்க, அட போங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள். நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க, அதனால இந்த ஸ்டோம் வார்னிங் புஷ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கடவுளை கோச்சிக்காதீங்க. நீங்கள் எடுக்க தவறிய முடிவுகள் தான் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஓகே, உங்கள் விக்ட்ரி ரிவர்ஸில் இருக்குது. இதுதான் உங்களோட பயமும் கூட. உங்கள் பயம் ரொம்ப தெளிவான பயம், ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன்னா உங்களோட பயம் என்னென்னா, நீங்கள் ஒரு முடிவெடுத்து முன்னாடி போய் அதில் தோற்றுருவேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நீங்கள் இப்போது ஒரு கெட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே தோல்வி தான். அது உங்களுக்கு இன்னும் புரியல. தோல்விங்கிறது எங்கே, எப்படி நம்ம தோல்வியை டிசைட் பண்ணுறோம்? தோல்வி எது? நீங்கள் நல்ல மனுஷனா இல்லைன்னா தோல்வி. ஒரு கெட்டவங்ககிட்ட நீங்கள் தோற்று போனீங்கன்னா அது தோல்வி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேசிக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணாமல் போனீங்கன்னா அது தோல்வி. நீங்கள் நேசிக்கிறவங்க கூட நீங்கள் போய் வாழலை, அந்த வாழ்க்கையை துவங்கலைன்னா அதுதான் தோல்வி. நீங்கள் தோல்வியே வந்து மணியை வச்சு டிசைட் பண்ணிங்க, இல்லைனா சோஷியல் ஸ்டேட்டஸை வச்சு டிசைட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ஆல்ரெடி தோற்று போயிட்டீங்க. நீங்கள் வாழ்க்கையில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இல்லை, ஒரு மனிதனாகவே நீங்கள் தோற்று போயிட்டீங்க. அதனால் இந்த விக்ட்ரியை வந்து நீங்கள் எதை வச்சு மெஷர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் மெஷர் பண்ணுற சுச்சுவேஷன் நான் இங்கேருந்து பார்க்குறது ஃபினான்ஷியலாக. அடுத்தது வந்து நீங்கள் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், இந்த சோஷியல் கன்ஃபைன்மெண்ட், அது சோஷியல் பிக்சர் ஒன்று இருக்கும் இல்லையா, இது இவங்களாம் வந்து வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிற அதில் தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர ஒரு மனிதனாக நீங்கள் ஜெயிச்சிங்களான்னா நிச்சயமாக நான் இந்த ரீடிங்லேருந்து பார்த்து சொல்கிறேன் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஆங்ஷியஸாகவும் இல்லை, எதை பற்றியும் நீங்கள் வந்து இப்போ பயப்படுற மாதிரி இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களை கெட்டதை விட்டு விலகி ஓடி தான் சொல்கிறாங்க. நீங்கள் கெட்டது கூடவே இருந்துட்டு எனக்கு வெற்றி வேணும் வெற்றி வேணும்னு கத்திகிட்ருக்கீங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ அங்கேருந்து நகர்ந்தால் தான் உனக்கு வெற்றி அப்படிங்க சொல்கிறாங்க. இந்த வெற்றி ரிவர்ஸ்ட் இருக்குது. இதுதான் உங்களோட பயமும் கூட, உங்களோட ஹோப்பும் கூட. உங்களுக்கு வெற்றி வேணும்னு நீங்கள் ஆல்ரெடி இந்த ரீடிங்கில் நம்ம பார்த்தோம். அதுதான் உங்களோட இன்டென்ஷன், உங்களோட உள் மனசில் அதுதான் இருக்குது. பொறுத்தது போதும், எனக்கு வெற்றி வேணும்னு சொல்கிறீங்க. வெற்றி எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கெட்ட சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்தால் தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் அங்கேயே இருந்துட்டு எனக்கு வெற்றி வேணும் வெற்றி வேணும்னு நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறது மாதிரி தான் பெனாத்திட்டு இருக்கீங்க. அதில் பிரயோஜனமே இல்லை, அந்த வெற்றி கிடைக்காது. அதுதான் கடவுள் நீங்கள் தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் சூழ்நிலை நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லதை நோக்கி பயணம் பண்ணிங்களா? இல்லை. கெட்டதை நோக்கி கெட்டதை விழுந்து விலகுனீங்களா? இல்லை. அப்புறம் வெற்றி எப்படி உங்களை தேடி வரும்? வெற்றி எங்கேருந்து வரும்? நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் செய்யலை, வெற்றி உங்களை தேடி வரல. ஏன் அப்படின்னா நீங்கள் கெட்டதை விட்டு விலகவும் இல்லை, நல்லதை நோக்கி போகவும் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருக்கீங்க. வெற்றி உங்களை தேடி வராது. கடவுள் சொல்கிற கைடன்ஸ் இல்லைன்னா இதுதான் உங்களோட ஃப்யூச்சர். இப்போ நீங்கள் வந்து இந்த கெட்ட சூழ்நிலையை விட்டு விலகி போகலை அப்படின்னா வெற்றி உங்களுக்கு ஒரு கனவாக தான் போகும். அதை தான் இங்கே கடவுள் சொல்ல வராங்க. இந்த வெற்றி வந்து ஒரு கனவாக போய்விடும். இந்த வெற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டதை விட்டு விலகி நல்லதை நோக்கி போகணும். அதுதான் கடவுள் இங்கே கத்திட்டுருக்காங்க, அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டின்னு. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோபியா மாதிரி உங்களுக்கு, அதாவது ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் இல்லை, இது பெரிய அட்டாச்மெண்ட். உங்கள் வெற்றியவே தள்ளி போடக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட், உங்கள் காதல் வாழ்க்கையை தள்ளி போடக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட். அது தேவையான அட்டாச்மெண்ட்டான்னு பார்த்தா இல்லை. இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பயத்தினால வர அட்டாச்மெண்ட். இதுதான் ரியல் வெற்றியானா இல்லை. ஏன்னா இந்த கார்டு ஃபுல்லாக ரொம்ப கருப்பாக இருக்குது. இந்த கார்டு ரொம்ப கருப்பாக இருக்குது. இந்த விக்ட்ரியோட கார்டு வந்தாங்க எவ்வளோ ப்ராமிசிங்காக, எவ்வளோ அழகாக இருக்குது. இது நீங்கள் நேசிக்கிற பெண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வெற்றியை விட்டுட்டு நீங்கள் ஒரு கெட்டதோடு நீங்கள் அட்டாச்சாக இருக்கீங்க. அதுதான் கடவுள் உங்களை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றிங்கிறத எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட வெற்றி. நீங்கள் வெற்றியை தப்பாக பார்த்துட்ருக்கீங்க, அது உங்களோட உண்மையான வெற்றி இல்லை. ஒரு மனிதனாகவும் நீங்கள் வெற்றி பெறலை அப்படிங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். ஆனால் நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லதை நோக்கி போவீங்க. அட் ப்ரெசண்ட் நீங்கள் நல்லதை நோக்கி போகலை. நீங்கள் நல்லதை நோக்கி போகிற வரைக்கும் இந்த டவர் உங்களை துரத்தி தான் வரும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடக்குது, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் நீங்கள் தான். யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் வந்து பேட் ஹேபிட்ஸாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை வெட்டி தள்ளி முன்னாடி போகக்கூடிய தைரியம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். ஸ்பிரிட்ஸ் இதை கிளாரிஃபை பண்ணாங்க ரொம்ப சூப்பராக. பார்ப்போம் என்னென்னு.
ஓ இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a பியூட்டிஃபுல் அட்டாச்மெண்ட் டு ஹேவ். இந்த அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ். நீங்கள் நேசிக்கிறவங்க தான் அவங்களோட அட்டாச்மெண்ட். அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்து ஸ்டாக் பண்ணுறீங்க. உங்களால் அந்த ஸ்டாக்கிங் பண்ணாமல் இருக்க முடியல. ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போகலை. அதனால தான் உங்களுக்கு விக்ட்ரி வரல. அதாவது நீங்கள் காதில் போய் சொல்லலைங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் காதலை போய் சொல்லலை, அதனால தான் உங்கள் காதல் வாழ்க்கையில் விக்ட்ரி வரல. இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல அட்டாச்மெண்ட் தான், தப்பான அட்டாச்மெண்ட்னு சொல்லிட முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விக்ட்ரி ரிவர்ஸ்டாக இருக்குது. இந்த காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி வரல. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பேலன்ஸ்டாக இல்லை. நீங்கள் கெட்டதை நோக்கி கெட்டதை விட்டு விலகி நல்லதை நோக்கி போகலை. நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கலை. ஆனால் நீங்கள் இந்த காதலை பற்றியோ இல்லை எதை பற்றியோ ஆங்ஷியஸாக இல்லை. அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதை பற்றியும் ஒரு சின்ன ஒரு பயமும் இதோ இல்லை. நீங்கள் தெளிவாயிட்டீங்க. பட் அந்த தெளிவு வரதுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட லவ் தான். பார்த்திங்கன்னா இந்த டிசீட் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறாங்க. இந்த பெண் எனர்ஜி வந்து உங்களை அதாவது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு துரத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி உங்களை ஃபினான்ஷியலாக துரத்தணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். உங்களை வந்து இந்த சூழ்நிலையில் வச்சுக்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க. ஓ யா, ஓ மை காட். ரொம்ப கெட்ட பெண்மணிங்க, அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹேங்க்டு மேன், இதுதான் அடிக்ஷன் அட்டாச்மெண்ட்டும் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் நீங்கள் அது இந்த கெட்ட அட்டாச்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு, அது ரொம்ப தெளிவாக இருக்குது. பட் அவங்க என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களை இன்னுமே இந்த கெட்டதோடு அட்டாச் பண்ணி உங்களை ஸ்டக்காக ஒரு பிடிச்சி வைக்க முடியும், உங்களை ஏமாற்ற முடியும்னு அவங்க தைரியமாக திடகாத்திரமாக நம்புகிறாங்க. அது ஏன் அப்படி நம்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த இடம், நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஹோப், அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக உங்களை கெடுத்துடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு தைரியமாக இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. எந்த ஆக்ஷனும் ஏன் எடுக்கலை அப்படின்னா அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் தெளிவாக பல இடங்களில் பல ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கணும், ஆனால் எடுக்கலை. அந்த எடுக்காது தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையாகவும் வருது. ஸ்பிரிட்ஸ் ஏன் இந்த டவரை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புத்திசாலி ஆணா இல்லை ஒரு புத்திசாலி மனிதனா இல்லை பெண்ணா ஒரு முடிவு எடுக்கலை. நீங்கள் வந்து அட்டாச்சாக இருக்கீங்க, ஆனால் அட்டாச்சாக இருக்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நீங்கள் ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க. ஏன் ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காதலை விட்டு விலகி இருக்கீங்க. இந்த கெட்டது நடக்கிறனால, இந்த புயல் உங்கள் வாழ்க்கையில் வீசிட்டு இருக்கனால இந்த காதலை விட்டு விலகி இருக்கீங்க. இந்த காதல் எப்போ கை கூடும் அப்படின்னா இந்த பேலன்ஸ், இந்த யிங் யாங் எனர்ஜியை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி, அதாவது உங்கள் லைஃப், உங்களோட லைஃப் பர்பஸ், உங்களோட லவ் லைஃப், உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப், ஸ்டெபிலிட்டி எல்லாத்த பற்றியும் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 5 ஆஃப் கப்ஸ் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. அதாவது விழுந்த சிதறிப்போன சிந்திய பால் பற்றி தான் உங்களோட எண்ணம் இருக்குது. இங்கே பின்னாடி 2 கப் இருக்குது. அந்த 2 கப் பார்த்திங்கன்னா உங்களோட காதல் வாழ்க்கையும். இந்த 2 கப் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அட்டென்ஷனே இல்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ துக்கத்தில் இருக்கீங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, இந்த கிங் ஆஃப் வான்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக லாயல் பர்சனாக, அதே மாதிரி சார்மிங்காக நீங்கள் போய் உங்கள் காதலை சொல்லுங்கள். ஏன்னா அவங்க நீங்கள் நேசிக்கிறவங்கள தூரம் இருந்து வேடிக்கை பார்த்தோ இல்லை அவங்கள பற்றி யோசிச்சுட்ருக்கிறதோ உங்களுக்கான விட கிடையாது. நீங்கள் தூரமாக இருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு க்ரோத் இருக்குது, ரொம்ப ப்ராமிசிங்கான ரிலேஷன்ஷிப்னு தெரியுது, ஆனால் ஆக்ஷன் 0. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெட்டவங்க ஏதாவது முயற்சி பண்ணாங்க உங்கள் வாழ்க்கையை கெடுக்க அப்படின்னா டிவைன் ஜஸ்டிஸ் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. எப்படி அப்படின்னா கெட்டது பண்ணவங்களுக்கு கெட்டது நடக்கும், உங்களுக்கான தீர்வும் கிடைக்கும். காதல் நோக்கி நீங்கள் போக முடியும். ஆனால் எப்போது உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் வேணும். நீங்கள் வந்து அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸில் போக கற்றுக்கணும். நான் நேராக தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா விக்ட்ரி வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸ்பிரிட்ஸ் வந்து இது ஒரு வார்னிங்காக தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. வெறும் அட்டாச்மெண்ட் வச்சு பிரயோஜனம் கிடையாது. இந்த விக்ட்ரி வந்து கை நழுவி போக வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் இன்ஆக்ஷனாக இருக்க பட்சத்தில் அதனால தான் விக்ட்ரி ரிவர்ஸ்டாக வந்திருக்கு உங்களுக்கு. இந்த கெட்டவங்க அந்த விக்ட்ரி ரிவர்ஸ் பண்ண தான் வந்து விரும்புகிறாங்க. அவங்க இந்த அட்டாச்மெண்ட்டை உங்கள் காதல் வாழ்க்கையிலேருந்து எடுத்தால் உங்களை வந்து ஏமாற்றிட முடியும், இந்த காதல் வாழ்க்கையை கெடுத்துட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு இடம் கொடுத்ததும் நீங்கள் தான். அவங்களுக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஆக்ஷனே இது வரைக்கும் எதுவும் எடுக்கலை. வாவ், நீங்கள் வந்து கமிட்மெண்ட் நோக்கி போக தான் விரும்புகிறீங்க. அது உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஏன்னா இந்த ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன் ரிவர்ஸில் இருக்குது. அது கமிட்மெண்ட்டு, அதாவது
ஒரு பாஸ்க்கு அப்புறம் வர ஒரு தெளிவு. நீங்கள் வந்து இந்த காதலில் கிரவுண்ட் பண்ண தான் விரும்புகிறீங்க. இந்த காதலை கல்யாணத்தில் முடிக்கிறதா உங்களோட எண்ணமும். அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, அது தெளிவாக இருக்குது. ஆனால் ஆக்ஷன் எடுக்கணும். ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை சொல்கிறாங்க, ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைட் அண்ட் டூ இட். அதுதான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிறது. யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம், ஜஸ்ட் டூ இட் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட விஷயம். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே, இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டு இல்லாமல் நேராக போகாமல் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதில் எந்த வழியில் போனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வெற்றி ரிவர்ஸ்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை இன்னும் கிரவுண்ட் பண்ணலை. உங்களோட வெற்றியே இந்த காதல் தான். இந்த காதலும் இந்த கல்யாணம் இந்த கமிட்மெண்ட் தான் உங்களோட வெற்றிக்கான முதல் படி. அந்த படியில் கால் எடுத்து வைக்காமல் உங்களுக்கு வெற்றி வேணும்னா வெற்றி வராது அப்படிங்கிறதான் கடவுள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. வேறு ஏதாவது எனர்ஜிஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ வரைக்கும் எந்த எனர்ஜிஸும் இல்லை. நீங்கள் ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக தான் இருக்கீங்க இந்த காதலுக்கும் இந்த கனெக்ஷனுக்கும். உங்களுக்கு சக்ஸஸ் டேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஏன்னா இன்னும் அட்டாச்சாக தான் இருக்கீங்க. அந்த கெட்டவங்களை சுற்றி தான் இருக்கீங்க. அந்த கெட்டவங்க திரும்ப திரும்ப உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த கெட்டதை விட்டு விலகுங்க, உங்களுக்கு நல்லது தானாக நடக்கும். ரொம்ப பொறாமல் பிடிச்சவங்க உங்களை சுற்றி இருக்காங்க. ரொம்ப யா ஓகே. நீங்கள் இந்த ரூமில் அடைஞ்சு கிடக்குறீங்க, இல்லை ஒரு ரூமில் நீங்கள் கன்ஃபைண்டாக இருக்கீங்க, இல்லை இந்த ரூமில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ரூமை விட்டு வெளியில் போங்க. ஸ்பிரிட்ஸ் ரொம்ப ஃபோர்ஸாக இந்த கார்டு வெளியில் வந்து விழுந்தது. அதாவது போயா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கார்டு இது. அவ்வளோ ஃபோர்ஸாக இது மேலே அடிச்சுது. ஸோ நீங்கள் ஏதாவது ரூமில் இருக்கீங்க, இந்த ரூம்னால் உங்களுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதோ ஒரு ரூம் சம்மந்தப்பட்டது, ஒரு வீட்டில் இருக்க ஒரு அறையை சம்மந்தப்பட்டது. மேபி நீங்கள் ஒரு அறையிலே அடைஞ்சு கிடக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த அறையை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிறதா உங்களுக்கான கைடன்ஸ். ஓகே. ஒரு தீஃப் அண்ட் விடோயர் கார்டு. ஒரு திருட்டு உறவு. ஏன்னா ஒரு திருடங்க உறவாக இருந்தாங்க. மேபி உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் பார்ட்னராக இருக்கலாம், எக்ஸ் லவராக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு உறவில் இருக்க ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம். அவங்களோட ஒரு திருட்டுத்தனம் நிறைந்த ஒரு உறவு முடிவுக்கு வருகிறது. அந்த டெத் இல்லைனா அந்த எண்டிங் வந்து உங்களுக்கு நல்லா யோசிக்க வைக்கும். அப்போ உங்களோட தவறுகள் உங்களுக்கு புரியும். அந்த தவறுகள்லேருந்து தான் நீங்கள் உடனே வெளியில் வந்து நீங்கள் கமிட்மெண்ட்டுக்கு போக போகிறீங்க. நீங்கள் இப்போ வந்து இந்த கெட்ட பெண்மணியை பற்றி பலமாக யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. இந்த திருட்டு பெண்ணை பற்றி அவங்க வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக், ரொம்ப ப்ரைட், அதாவது பெருமை பீத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பெண். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதை வேணால் செய்வாங்க. அவங்களுக்கு பெருமையாக பேசிக்கணும், அதுக்காக திருடுவாங்க, உங்கள்கிட்ட திருடுவாங்க, இன்னொருத்தக்கிட்ட திருடுவாங்க, என்ன பொய் வேணால் சொல்லுவாங்க, கூசாமல் எந்த வேலை வேணால் செய்வாங்க. அவங்களுக்கு தேவை வெளியில் வந்து திருடணும், வெளியில் வந்து பெருமையாக சொல்லிக்கணும், அவங்களுக்கு காசு வேணும். 2 தான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஃப்ரீடம் இருக்குது. பட் அவங்க ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. அதுதான் இந்த பெண்ணை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த பெண் தான் உங்களையும் ஏமாற்றி இங்கே ட்ரை பண்ணுறாங்க. அந்த பெண் தான் இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமையும் படுறாங்க. பட் இது எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நிச்சயம் வரும். அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வழிவகுக்கும். லவ் இஸ் இந்த கார்ட், லவ் இஸ் இந்த ஆட். அண்ட் நீங்கள் வந்து இந்த காதலை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, இந்த காதலுக்காக சண்டை போடுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுதான் உங்களுக்கு ஃபைனல் கைடன்ஸ். நீங்கள் வந்து இந்த டிஸ்பேர் எனர்ஜியில் இனிமேல் இல்லை. ஏன்னா அது இங்கே ரொம்ப தெளிவாக வந்துச்சு. நீங்கள் இனிமேல் அமைதியாக இருக்க போகிறதில்ல, உங்களுக்கு விக்ட்ரி வேணுங்கிற அந்த ஒரு ஃபயர் வந்துருச்சு. ஆனால் கடவுளும் சொல்கிறாங்க அந்த ஃபயர் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தீயாக வேலை செஞ்சீங்க, அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிலாம் பார்த்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தீயில் இந்த காதலை வந்து கிரவுண்ட் பண்ண முடியும். நான் பாபாவோட கைடன்ஸோட இந்த ரீடிங்கை முடிக்கிறேன். ஏன்னா நிறைய கெட்ட எனர்ஜி இங்கே இருக்குது. நிச்சயமாக நம்மளுக்கு பாபாவோட கைடன்ஸ் இந்த சுச்சுவேஷனில் தேவைப்படும். நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா யாரோ ஒருத்தங்க உங்களை ஃபினான்ஷியலாக ட்ராப் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. போய் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப வசதியானவங்க, நீங்கள் எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நான் உங்களுக்கு இவ்வளோ தரேன், உங்கள் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. ஸோ சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பேலன்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா இந்த காதல் கை நழுவி கூட போகலாம். ஏன்னா விக்ட்ரி வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த காதல் கை நழுவியும் போகலாம். 600 என்ன சொல்லுது அப்படின்னா, கனவில் வழிகாட்டப்படும் ஸ்ரீ சாய்நாதர் நினை. அதாவது ஒரு ட்ரீம் வரும் உங்களுக்கு, ரொம்ப குழப்பமான சூழ்நிலை, எந்த பக்கம் உங்கள் வடி எடுத்து வைக்கிறது நீங்கள் குழம்புனீங்கன்னா நல்லா ப்ரே பண்ணிவிட்டு மெடிடேட் பண்ணிட்டு தூங்குங்க. நிம்மதியான ஒரு தூக்கத்தில் உங்களுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவில் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். 124 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகான்களை சோதித்து பார்க்காதே, அவர்களிடம் சரணடை, ஆண் பெண் வேறுபாடு பார்க்காதே, கனவில் வந்தபடி செய், நேரம் நன்றாகவே உள்ளது.
ஓகே. இப்போ பாபாவும் லைட்டாக உங்களை திட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 600ல் அவர் கனவை பற்றி சொல்கிறாரு, 124ல் அவர் சொல்கிற கனவை நீங்கள் ஃபாலோ பண்ணல. அவர் ஏதோ கனவில் உங்களுக்கு வழிகாட்டியிருக்கார். மேபி அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டியில் போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் போகலை. ஆண் பெண் அப்படின்னு டிஃப்ரென்சியேஷன் பார்க்குறீங்க, இவங்க பெண் அப்படின்னு ரொம்ப மிஸ்ஜட்ஜ் பண்ணுறீங்க, இல்லை அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏற்கனவே இந்த கனவில் ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. அந்த வழிகாட்டுதலை நீங்கள் தள்ளி போட்டிருக்கீங்க. அதனால் பாபாவே கொஞ்சம் கோவமாக தான் சொல்கிறாரு. மகான்களை சோதித்து பார்க்காதேன்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு வந்து கனவுப்படி அடி எடுத்து வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வெற்றியை உங்களால் நேரான திருப்ப முடியும். கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா காதல் கை நழுவி போகலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பில் மாட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.